பரலோக பிதாவே, இந்த அதிகாலை நேரத்திலும் நாங்கள் கற்றுக்கொள்ள இருக்கிற இந்த வேத பாடத்தின் மூலமாக கர்த்தர் எங்களோடு கூட பேசும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட நாம் கற்றுக்கொள்ள இருக்கின்ற தீர்க்கதரிசி எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஆவார். எசேக்கியேல் என்கின்ற பெயருக்கு தேவன் பலப்படுத்துகிறார் என்று அர்த்தமாகும். தேவன் பலப்படுத்துகிறார் அல்லது தேவன் பலப்படுத்துவார் என்று அர்த்தமாகும் எசேக்கியேல் என்றால். இவர் யூதேயாவிலே 622 கிறிஸ்துவுக்கு முன்பாக 622 இவர் ஆசாரிய குடும்பத்தில் பிறந்தார் என்று பார்க்கிறோம். இவருடைய தந்தை பெயர் புசி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தன்னுடைய 30வது வயதிலே பாபிலோன் தேசத்தில் சிறைப்பட்டிருந்த 5ஆம் ஆண்டில், அதாவது கிறிஸ்துவுக்கு முன்பாக 593ஆம் ஆண்டிலே கேபார் நதி அண்டையில் கர்த்தருடைய தரிசனத்தை இவர் பெற்று தீர்க்கதரிசியாக அழைக்கப்படுகின்றார். இவருடைய ஊழிய காலங்கள் 593 முதல் 571 வரை, கிட்டத்தட்ட 22 ஆண்டுகள் இவர் தீர்க்கதரிசியாக ஊழியம் செய்தார் என்று வரலாற்று குறிப்பு சொல்லுகிறது. இவர் ஊழியம் செய்த நாட்களிலே தேசத்தை ஆண்ட அரசர்கள் யாரெல்லாம் என்று சொல்லி ராஜாக்களை பார்த்தோம் என்று சொன்னால், யோசியா, யோயாக்கீம், யோயாக்கீன், சிதேக்கியா மற்றும் பாபிலோன் தேசத்தை ஆண்டு வந்த நேபுகாத் நேச்சார் என்று சொல்லி பார்க்கிறோம். இவருடைய கடைசி காலத்தை குறித்து ஒருவேளை வேதாகமத்திலே சொல்லப்படவில்லை. அப்பார்ட் ஃப்ரம் த பைபிள், பொதுவான கருத்துக்கள், வரலாற்று குறிப்புகளை எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், யூத பாரம்பரியம் சொல்லுகிறது இவர் பாபிலோன் தேசத்திலே கைதியாக அடிமையாக இருந்த நாட்களில் ஒரு பொல்லாத ஒரு தலைவனால, அதிபதியாலே இவர் கொலை செய்யப்பட்டார் என்று ஒரு வரலாற்று குறிப்பு சொல்லுகிறது. இன்னும் குரானில் எப்படி இவருடைய பெயர் போடப்பட்டிருக்கு என்று சொன்னால், துல் கிஃபீல் என்று இவருடைய பெயர் இஸ்லாம் பாரம்பரியத்தில் இவருடைய பெயர் வருகிறது. ஈராக் நாட்டிலே இவருடைய கல்லறை இன்றும் இருப்பதாக நம்பப்படுகிறது. அப்பார்ட் ஃப்ரம் த பைபிள், ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கும் எசேக்கியேலுடைய கல்லறை ஈராக் நாட்டிலே இருப்பதாக நம்பப்படுகிறது. இது யூதர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் ஒரு புனிதமான ஒரு இடமாக அதை பாதுகாத்து வருகிறார்கள். இந்த எசேக்கியேல் புஸ்தகத்தை 3 பிரிவுகளாக பிரிக்கிறார்கள். மொத்தம் 48 அதிகாரங்கள் உள்ள இந்த எசேக்கியேல் புஸ்தகம் 3 பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது. முதல் 24 அதிகாரங்கள், 1ஆம் அதிகாரத்திலிருந்து 24ஆம் அதிகாரம் வரை எருசலேம் தேசத்தினுடைய அந்த பட்டணத்தினுடைய வீழ்ச்சி, யூதேயா ஜனங்களுக்கு எதிரான நியாய தீர்ப்பு அங்கே அடங்கியிருக்கிறது. 25ஆம் அதிகாரம் முதல் 32ஆம் அதிகாரம் வரை அண்டை தேசத்து, பக்கத்து தேசத்தில் இருக்கிற ஒரு 7 தேசத்திற்கு அங்கே கர்த்தருடைய எச்சரிப்பு, கர்த்தருடைய வார்த்தைகள் உரைக்கப்படும். 33ஆம் அதிகாரத்திலிருந்து 48ஆம் அதிகாரம் வரை மீண்டும் ஆண்டவர் எவ்வாறு அந்த தேசத்தை சீரமைக்கிறார் என்பதை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். முதல் 3 அதிகாரத்தில் கடவுளுடைய மகிமை, ஆண்டவருடைய பிரசன்னம் எவ்வாறு காணப்பட்டது என்று சொல்லி அப்படியே சொல்லி வந்து 8வது அதிகாரத்திலிருந்து 11வது அதிகாரத்து வரைக்கும் நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், கொஞ்சம் கொஞ்சமாக தேவனுடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை விட்டு விலகி செல்வதை நாம் இங்கே பார்க்கலாம். அதே போல 2வது பகுதியில் சொன்ன புறஜாதி தேசத்து, அண்டை தேசத்து ஜனங்களுக்கு ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு. ஒரு 7 தேசங்கள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தோம் என்றால், அம்மோன் தேசம், மோவாப் தேசம், ஏதோம் தேசம், பெலிஸ்தியா தேசம், தீரு, சீதோன் மற்றும் எகிப்து ஆகிய தேசங்களுக்கு எதிராக ஆண்டவருடைய வார்த்தை இந்த எசேக்கியேல் ராஜா மூலமாக உரைக்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக தீரு மற்றும் எகிப்து மிகப்பெரிய
சிறந்த பெருமைக்காரர்களாக காணப்பட்ட அவர்களுக்கு அவர்களுடைய அந்த ஆளுகை மீது, அதிகாரத்தின் மீது ஆண்டவருடைய வார்த்தை உரைக்கிறது. எதை குறிக்கிறது என்றால், ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு மட்டும் தேவன் அல்ல, சர்வ உலகத்திற்கும் அவரே ராஜா. அவருடைய நீதிக்கும் அவருடைய நியாய தீர்ப்புக்கும் எந்த ஒரு தேசமும் மற்ற யாருமே தப்பித்து கொள்ள முடியாது. அனைவரும் பொதுவானவர்கள் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கலாம். இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியினுடைய வாழ்வை குறித்து, காலங்களை குறித்து, அவருக்கு கொடுக்கப்பட்ட பெயர்களை குறித்து நாம் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே பார்ப்போம் என்று சொன்னால், 2 பெயர்கள் அவருக்கு கொடுக்கப்படுகிறது. ஒன்று மனுபுத்திரன் என்று சொல்லி அழைக்கப்படுகிறார், சன் ஆஃப் மேன். 2வது அவரை வாட்ச்மேன், காவற்காரன் என்று அழைக்கப்படுகிறார். காவற்காரன் என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்று சொன்னால், வாட்ச்மேன் என்பது அன்றைய நாட்களில் அந்த பட்டணத்தை காவல் காக்கின்ற காவல்காரர்கள். அந்த தேசத்திற்கு ஆபத்து வருகிறதா அல்லது எதிராளிகள் படையெடுத்து வருகிறார்களா என்பதை அந்த பட்டணத்தின் மதிலில் இருந்து அறிந்து கொண்டு ஜனங்களை எச்சரிப்பது இந்த காவற்காரரின் பணியாகும் என்று சொல்லி பார்க்கலாம். இந்த காவற்காரனுடைய 3 குவாலிஃபிகேஷன், தகுதிகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் என்றால், முதலாவது விஜிலன்ஸ், விழிப்போடு கூட இருப்பது. மற்றவர்கள் எல்லாரும் தூங்கிக் கொண்டிருந்தாலும் இந்த காவற்காரன் விழித்திருக்க வேண்டும். அதுதான் காவற்காரனுடைய முதலாவது பணி, தகுதி. 2வது என்னன்னு சொன்னால், கிளியர் விஷன், தெளிவான ஒரு பார்வை. தூரத்தில் உள்ளவற்றை அவன் கூர்ந்து கவனிக்க வேண்டும். இன்றைய உலகத்தில், இன்றைய காலத்தின் அடையாளங்களை நாம் பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள அந்த ஒரு தெளிவான பார்வை நமக்கு அவசியம். 3வது இவனுடைய பணிகள் என்ன சொன்னால், எக்காலம் ஊதுதல், ப்ளோயிங் த ட்ரம்பட். ஆபத்து வருகிறது, அழிவு வருகிறது என்று சொன்னால் அமைதியாக இருந்து விடாமல் எக்காலம் ஊதி மக்களை எச்சரிக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, அவன் அந்த சத்தியத்தை சொல்லாவிட்டால் மக்கள் அழிந்து போவார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஒருவேளை இவனுடைய பொறுப்பிலே அவன் தவறுவான் என்று சொன்னால், ஒரு காவற்காரன் எதிராளிகள் படையெடுத்து வருவதை, ஆபத்து வருவதை கண்டு எக்காலம் ஊதி ஜனங்கள் அதை கேட்காமல் அழிந்து போனால் அந்த பழி ஜனங்கள் மேலே இருக்கும். ஒருவேளை எக்காலம் ஊதாமல் ஜனங்களுக்கு அழிவு வந்துவிட்டால் அந்த இரத்த பழி காவற்காரன் மேலே இருக்கும் என்று சொல்லி அங்கே வேத வசனம் நமக்கு எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் முதல் 9 வசனங்களிலே நாம் அதை பார்க்கலாம். காவற்காரன் சொல்ல வேண்டிய முக்கியமான செய்தி இன்றைய காலகட்டத்தில் அது மனம் திரும்புங்கள், துன்மார்க்கன் சாகிறதினால் எனக்கு சம்மதமில்லை, நீங்கள் மனம் திரும்புங்கள், நீங்கள் உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள், நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்று தேவன் கதறுகிறார் என்று எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை நம்முடைய குடும்பத்திலே காவற்காரனாக, சபையிலே காவற்காரனாக, தேசத்திற்கு காவற்காரனாக வைத்திருக்கிறார். அதே போல இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நாம் அதிகமாக தியானிக்கிற ஒரு வேத பகுதி எசேக்கியேல் 22:30. தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரையும் அடைக்கத்தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேசத்தின் ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிற, தேசத்தின் ஜனங்களுக்காக மன்றாடுகிற ஒரு திறப்பிலே நிற்கக்கூடியவனை ஆண்டவர் தேடுகிறதாக இந்த எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த முழு புத்தகத்திலும், எசேக்கியேல் புத்தகம் முழுவதுமாக சொல்லப்பட்டிருக்கிற யூதா தேசத்து ஜனங்களுடைய பாவங்களின் பட்டியல்கள் என்னெல்லாம் அன்றைக்கு அவர்கள் வாழ்க்கையிலே காணப்பட்டது என்று சொன்னால், எசேக்கியேல் 8ஆம் அதிகாரத்திலிருந்து 22ஆம் அதிகாரம் வரை அது தெளிவாக விளக்கப்பட்டிருக்கிறது. ஒரு 6 காரியங்கள் பட்டியலப்படுகிறது. முதல் காரியம் விக்கிரக ஆராதனை. விக்கிரக ஆராதனை, தேவாலயத்திற்குள்ளேயே அவர்கள் விக்கிரகங்களை வைத்திருப்பார்கள். நீங்கள் 8வது அதிகாரம் முழுவதுமாக வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே சொல்லப்பட்டிருக்கும், ஒவ்வொரு அறையாக ஆண்டவர் எசேக்கியேலை அழைத்து கொண்டு செல்வார். இங்கே பார், இங்கே எப்படி இருக்கிறது, இந்த இடத்தை பார், இவ்விடத்திலே இவர்கள் இந்த விக்கிரகங்களை வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி ஒவ்வொரு காரியத்தையும் சொல்வார். ஆக விக்கிரக ஆராதனை அன்றைக்கு அதிகமாய் காணப்பட்டது. இரத்த பலி மற்றும் கொலைகள் அதிகமாய் காணப்பட்டது. ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்கினார்கள்.
ஏழை எளியவர்களையும் பரதேசிகளையும் ஒடுக்கினார்கள். விபச்சாரம் மற்றும் தவறான உறவுகள், லஞ்சம் வாங்குதல் மற்றும் வட்டிக்கு வாங்குதல், இதெல்லாம் அன்றைக்கு யூதா தேசத்திலே காணப்பட்ட பாவங்களின் பட்டியலாக நாம் பார்க்கிறோம். இந்த எசேக்கியேல் புஸ்தகத்திலே பரிசுத்த ஆவியானவர் காற்றுக்கு ஒப்பிடப்பட்டு பேசுகிறார். ருவாகா என்று சொல்லப்படுகிற ஸ்பிரிட், ஆவியானவர். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கலாம். உலர்ந்த எலும்புகள், அது உயிரடையக்கூடிய ஒரு காரியம். மக்களுக்கு புதிய இருதயத்தை தரக்கூடிய புதிய ஆவி, நியூ ஹார்ட், நியூ ஸ்பிரிட், எசேக்கியேல் 36ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். இந்த பரிசுத்த ஆவியானவர் சுவாசம் என்றும் அழைக்கப்படுகிறார், மூச்சு காற்று என்றும் இந்த எசேக்கியேல் புஸ்தகத்திலே அவர் அழைக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல இந்த எசேக்கியேல் 40ஆம் அதிகாரத்திலிருந்து 48ஆம் அதிகாரம் வரைக்கும் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், ஆண்டவர் ஒரு புதிய ஆலயத்தை அவர்களுக்கு முன்பாக காட்டுகிறார். ஒரு புதிய ஆலயம். காரணம், 8வது அதிகாரத்தில் அந்த தேவ மகிமை தேவனுடைய ஆலயத்திலிருந்து முதலாவது மகா பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பரிசுத்த ஸ்தலத்துக்கு வெளியே வரும். பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து அப்படியே அடுத்த பகுதிக்கு வெளியே வரும். அதை தொடர்ந்து அப்படியே வாசலிற்கு வந்து அப்படியே தேவ மகிமை கடந்து போகும். சாலமோன் கட்டின தேவ ஆலயத்தில் காணப்பட்ட தேவ மகிமை 8வது அதிகாரத்திலே பார்க்கலாம். தேவ ஆலயத்திலிருந்து மகிமை அற்று போயிற்று. ஒருவேளை நேபுகாத் நேச்சாரால இடிக்கப்பட்ட தேவ ஆலயத்திலே அங்கே தேவன் வாசம் பண்ணவில்லை. வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறது, தேவ மகிமை அங்கிருந்து கடந்து போனது. மீண்டும் ஆண்டவர் இந்த எசேக்கியேல் 40வது அதிகாரத்திலிருந்து 42வது அதிகாரம் வரைக்கும் நாம் அங்கே பார்க்கின்ற போது தேவனுடைய மகிமை அங்கே தேவ ஆலயத்திற்குள்ளாக, ஒரு தரிசனத்தோடு கூடிய ஒரு ஆலயத்திற்குள்ளாக அது வருவதை நாம் பார்க்கலாம். அந்த ஆலயம் எப்படி இருக்க வேண்டும், அதனுடைய அளவீடுகள் எப்படி இருக்க வேண்டும், அதனுடைய மகா பரிசுத்த ஸ்தலம் எந்த அளவு நீளம் இருக்க வேண்டும், அதனுடைய ஆசாரியர்களுடைய அறைகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் ஒவ்வொன்றையும் தெள்ள தெளிவாக ஆண்டவர் அளவிட்டு காட்டுகிறார். அந்த மதிலின் அளவு 40ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்பிரகாரம் வாசல்கள் 40ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரை சொல்லப்பட்டிருக்கிறது. மகா பரிசுத்த ஸ்தலத்தினுடைய அளவீடுகள் 41ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆசாரியர்களுடைய அறைகள் 42ஆம் அதிகாரத்தில். இவ்வாறு ஆண்டவர் ஒவ்வொன்றையும் சரியான அளவீடு வைத்து இவ்வாறு இந்த ஆலயம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை இதே அளவீடு படிதான் செருபாபேல் அந்த ஆலயத்தை கட்டினாரா என்று சொன்னால் இல்லை. செருபாபேல் சிறையிருப்புக்கு பின்பாக மீண்டும் யூதேய தேசத்திற்கு வந்த யூதர்கள் தேவ ஆலயத்தை எடுத்து கட்டினார்கள். ஆகவேதான் நாம் பார்க்கிறோம், முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும். இந்த ஆலயம் எப்போ கட்டப்பட்டது அப்படின்னா 516 இந்த ஆலயம் கட்டப்பட்டது. ஆனால் அளவீடுகள் வித்தியாசம் உண்டு. ஆண்டவர் காண்பித்த ஆலயத்தினுடைய அளவீடும் செருபாபேல் நாட்களிலே கட்டப்பட்ட ஆலயத்தினுடைய அளவீடும் வித்தியாசமானது. ஒருவர் அப்படியானால் இது எப்பொழுது இந்த ஆலயம் கட்டப்படும் என்று சொன்னால், இன்றைக்கும் தியாலஜியன்ஸ், வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், அது 1000 வருட அரசாட்சியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீண்டும் வந்து பூமியில் அரசாட்சி செய்யும் போது அவர் கட்ட இருக்கிற தேவனுடைய ஆலயம் கடைசி நாட்களிலே, கடைசி காலங்களிலே அது கட்டப்பட இருக்கிற ஒரு ஆலயம் என்று சொல்லி வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள், இன்னுமாக இறையியல் வல்லுநர்கள் அந்த காரியங்களை கற்றுத்தருகிறார்கள். மனிதனால் கட்டப்பட்ட தேவ ஆலயம் இடிக்கப்பட்டது. ஆனால் தேவனுடைய பிரசன்னத்தினால கட்டப்பட இருக்கிற அந்த ஆலயம் அது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடியதாக நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் அந்த அளவீடுகளை கொடுப்பதை குறித்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால், எல்லாவற்றிற்கும் ஆண்டவர் ஒரு ஒழுங்கு வைத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் நோவாவின் இடத்திலே வந்து அந்த பேழை எத்தனை அடி நீளம், எத்தனை அடி அகலம், எத்தனை அடி உயரம் இருக்க வேண்டும் என்று அவர் அளவு வைத்திருந்தார். மோசேயின் இடத்துல உடன்படிக்கை பெட்டி, அதையும் அளவோடு வைத்து அவர் சொல்லுகின்றார். அதே போலதான் இங்கே எசேக்கியேலிடமும் தேவனுடைய ஆலயம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதையும் கற்றுத்தருகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு காரியத்தையும், ஒவ்வொரு பகுதியையும் ஆண்டவர் தெளிவான திட்டமிட்டு வைத்திருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் ஏதோ ஏதேச்சையாக
நடப்பது கிடையாது. அவை எல்லாம் தேவனுடைய திட்டத்தின்படி எல்லாம் ஒழுங்கும் கிரமமுமாக ஆண்டவர் நடத்தி தருகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நிறைவு பகுதியாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் 8வது அதிகாரத்தில் கடந்து சென்ற மகிமை மீண்டுமாக 48வது அதிகாரத்தில் கர்த்தருடைய மகிமை வருகிறது. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது யெகோவா ஷம்மா. அதுதான் கடைசி வசனம் இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தின். யெகோவா ஷம்மா அப்படின்னா கர்த்தர் அங்கே இருக்கிறார். யெகோவா ஷம்மா என்றால் கர்த்தர் அங்கே இருக்கிறார். நாம பொதுவாக பாடல் பாடுவோம், யெகோவா ஷம்மா கூடவே இருக்கிறீர் என்று நாம் பாடுவோம். யெகோவா ஷம்மா என்றால் கர்த்தர் அங்கே இருக்கிறார். எங்கே இருக்கிறார்? அந்த ஜனங்கள் புலம்பினது, ஐயோ தேவ ஆலயத்திலே தேவ மகிமை இல்லை, தேவ பிரசன்னம் இல்லை என்று சொல்லி புலம்பின அந்த ஜனங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை உரைக்கப்படும். நீ ஆலயத்தில் மகிமை இல்லை என்று நீ புலம்புகிறாய், அந்த நகரம் முழுவதும், அந்த நகரம் அதான் சொல்லப்பட்டிருக்கும், அந்த நகரம் யெகோவா ஷம்மா என்று அழைக்கப்படும். அந்த நகரம் எருசலேம் முழுவதும் தெய்வ பிரசன்னம், எருசலேம் முழுவதும் தேவனுடைய மகிமை காணப்படும் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக யெகோவா ஷம்மா என்றால் கர்த்தர் அங்கே இருக்கிறார் என்று அர்த்தமாகும். நிறைவு பகுதியாக இந்த எசேக்கியேலையும் எசேக்கியேலுடைய வாழ்க்கையிலே அவர் உரைத்த தீர்க்க தரிசனங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்தின் நிறைவேற்றமுமாக நாம் அதை பார்க்கலாம். எப்படி என்று சொன்னால், எசேக்கியேலையும் சன் ஆஃப் மேன், மனுபுத்திரனே என்று அழைக்கப்பட்டார். கிட்டத்தட்ட 90 முறை இந்த எசேக்கியேலிலே இவர் மனுபுத்திரனே என்று அழைக்கப்படுகிறார். இயேசு கிறிஸ்து தன்னை புதிய ஏற்பாட்டிலே காட்டுகின்ற போது தன்னை தேவனுடைய குமாரனாகவும் மனுஷகுமாரனாகவும் தன்னை வெளிப்படுத்தினார். எசேக்கியேலுடைய தீர்க்க தரிசனங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்தின் நிறைவேற்றங்களாக நாம் இப்பொழுது பார்க்கிறோம். எசேக்கியேல் சன் ஆஃப் மேன் என்று அழைக்கப்பட்டார் 90 முறை. இயேசு கிறிஸ்துவும் சன் ஆஃப் மேன் என்று அவர் அழைக்கப்பட்டதை நாம் அங்கே பார்க்கிறோம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலும் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலும் நாம் பார்க்கிறோம். இது ஒரு சாதாரண மனித தன்மை மாத்திரமல்ல, அவர் மேசியா, இயேசு கிறிஸ்து மேசியா என்பதை குறிக்கிறது. ரெண்டாவது, இந்த எசேக்கியேல் 34வது அதிகாரத்தில் ஒரு நல்ல மேய்ப்பனுக்குரிய தகுதிகள், திருச்சபையின் தலைவர்களுக்கு இருக்க வேண்டிய தகுதிகள், அன்றைக்கு அவர்களிடத்தில் காணப்பட்ட குறைவுகளை அவர் சுட்டி காட்டி ஒரு நல்ல மேய்ப்பன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவர் அங்கே தீர்க்க தரிசனமாக உரைத்திருப்பார். யோவான் 10ஆம் அதிகாரத்தில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்று சொல்லி அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை அவர் உறுதிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல எசேக்கியேல் 36ஆம் அதிகாரத்தில் 26, 27 வசனத்தில் புதிய இருதயம் மற்றும் பரிசுத்த ஆவியானவர், நியூ ஹார்ட் அண்ட் நியூ ஸ்பிரிட், அந்த கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை வைக்கின்ற அந்த ஒரு காரியத்தை இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி உரைக்கின்றார். அதே இதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவான் 3ஆம் அதிகாரத்தில் நிக்கோதேமு வந்து ஆண்டவரிடத்தில் கேட்கின்ற போது, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரபாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்பதை குறித்து, அந்த ஒரு புதிய அபிஷேகத்தை குறித்து அவர் சொல்லுவார். அதே போல எசேக்கியேல் 47ஆம் அதிகாரத்தில் ஜீவ தண்ணீர் 4 நிலைகளிலே புறப்படும். கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, இடையளவு, தலையளவு, இந்த 4 ஜீவ நதி புறப்படுவதை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. தேவாலயத்தினுடைய வாசலிலிருந்து அந்த நதி புறப்படும், அது ஜீவ நதி. இதை இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தில் யோவான் 4ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனம், 7ஆம் அதிகாரம் 38வது வசனத்தில், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்று சொல்லுகின்றார். இந்த எசேக்கியேல் ஏற்கனவே சொன்னேன், 30வது வயதில் பாபிலோன் தேசத்தில் சிறையிருப்பில் இருக்கிற போது கேபார் நதி அண்டையிலே தீர்க்கதரிசியாக அழைக்கப்பட்டார். எசேக்கியேல் 30வது வயதிலே, இயேசு கிறிஸ்து 30வது வயதிலே யோர்தான் ஆற்றங்கரையிலே ஞான ஸ்நானம் எடுத்து தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்தார் என்று நாம் பார்க்கின்றோம். ஊழியத்தினுடைய வல்லமைகளை குறித்து பார்த்தோம் என்று சொன்னால், உலர்ந்த எலும்புகள் உயிரடைந்த ஒரு காரியம். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை வருகிற போது உயிர்த்தெழுதல். இயேசு கிறிஸ்து யோவான் 11:25 சொல்லுகிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி. ஆக
இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ஊழியத்தின் நிறைவேற்றம் எசேக்கியேல் தீர்க்கதரிசியினுடைய வாக்கு தத்தங்களாக பார்க்கிறோம். கடைசி பகுதியில் பார்க்கிறபடி யெகோவா ஷம்மா என்று முடிக்கிறார். கர்த்தர் அங்கே இருக்கிறார். இயேசு கிறிஸ்து அவர் இம்மானுவேலராக நம்மிடையே இருக்கிறார். தேவன் என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். எசேக்கியேல் ஒரு தீர்க்கதரிசியாக நின்று தேவன் இதையெல்லாம் செய்ய போகிறார் என்று அறிவித்தார். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ தேவனாகவே கடவுளாகவே இந்த பூமிக்கு வந்து எசேக்கியேல் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையையும் நிறைவேற்றினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒருவேளை மனித கண்களுக்கு எல்லாம் முடிந்து விட்டது என்று சொல்லி நாம நினைத்தாலும், எல்லாம் தேசம் அழிக்கப்பட்டு போயிற்று, இனி ஒன்றுமில்லை என்று சொல்லி இருக்கிற நிலையிலும் ஆண்டவர் ஒரு புதிய படைப்பை அவர் ஆரம்பித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒருவேளை இந்த காரியங்களை இன்றைக்கு தியானிக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் உணர்த்துகிற காரியங்கள் என்ன அப்படின்னு சொன்னா, தனி மனித பொறுப்பை ஆண்டவர் உணர்த்துகிறார். ஒவ்வொருவரும் அவரவர் பாவத்திற்கு அவர்களே பொறுப்பாளி என்று சொல்லி பார்க்கிறோம். இரண்டாவது ரெஸ்டோரேஷன். ஆண்டவர் மீண்டும் தம்முடைய ஜனங்களை தம்முடைய தேசத்திற்கு அவர் கொண்டு வந்து சேர்ப்பார். தேவ ஆலயத்தை விட்டு சென்ற மகிமை மீண்டும் தேவ ஆலயத்தை வந்து நிரப்பெற்று என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் நம்மை விட்டு விலகுகிறவர் அல்ல, அவர் நம்மை கைவிடுகிறவர் அல்ல. அவர் யெகோவா ஷம்மா, அவர் அங்கே இருக்கிறார், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை பலப்படுத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார். அதிகாரங்கள் 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டது. முதல் பகுதி பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தினார். இரண்டாவது பகுதி புறதேசத்தாருக்கு எச்சரிப்பு கொடுத்தார். மூன்றாவது பகுதியிலே புதிய ஆலயம் புதிய மகிமையை ஆண்டவர் காண்பித்தார். ஒருவேளை இன்றைக்கு இந்த பகுதிகளை தியானிக்கிற நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் 3 கட்டங்களாக நம்மை உணர்த்துகிறார். முதல் காரியம், நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள், இந்த லெந்து காலங்களிலே நாம் எவைகளில் சுத்திகரிக்கப்பட வேண்டும், நாம் எவைகளில் ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து அவர் உணர்த்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார். இரண்டாவது, நாம் இன்னமும் திருந்த வேண்டிய காரியங்களை அவர் நமக்கு எச்சரிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். மூன்றாவது, அவர் தந்திருக்கிற புதிய ஆசீர்வாதங்களை அவர் நமக்கு உணர்த்துகிறார். இந்த ஆராதனையில் பங்கு பெற்றிருக்கிற நம் ஒவ்வொருவரையும் அவர் காவற்காரனாக, வாட்ச்மேனாக, எப்பொழுதும் விழித்திருக்கிறவராக, நடைபெறுகிற அடையாளங்களையும் அற்புதங்களையும் கண்டு அவருடைய வருகை மிக சமீபம் என்பதை புறஜாதியாருக்கு அறிவிக்கிற ஒரு கருவியாக அவர் பயன்படுத்த விரும்புகிறார். அப்படியே இருந்தவாறு கண்களை மூடி தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதில் தேவன் பலப்படுத்துகிறார் என்கின்ற தீர்க்கதரிசியை குறித்து நாங்கள் தியானித்தோம். சுவாமி, நீர் எங்கள் வாழ்விலும் எங்களை பலப்படுத்துகிற ஆண்டவராக இருக்கிறீர். நீர் யெகோவா ஷம்மா, எங்களோடு கூட இருக்கிறீர், எங்களை நடத்துகிறீர், எங்களை ஆண்டவரே பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறீர். ஒருவேளை நாங்கள் பாவம் செய்கிற போது, உம்மை விட்டு தூரம் போகிற போது, உம்மை ஆண்டவரை மறந்த போது உம்முடைய மகிமையை இழந்து போகிறோம். ஆயினும் நீரே அந்த மகிமையை எங்களுக்கு தந்து புது வாழ்வை கட்டளையிடுகிறீர், புதிய ஆலயத்தை கட்டி கொடுக்கிறீர். புதிய ஏற்பாட்டிலே நாங்களே அந்த ஆலயம் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். சுவாமி, இந்த வார்த்தைகளை கேட்டிருக்கிற நாங்கள் உம்முடைய சித்தத்திற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, திருச்சபைக்கு, சமுதாயத்திற்கு, தேசத்திற்கு எங்களை காவற்காரர்களாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். சுவாமி, தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் நிற்கவும் தக்கதாக, சுவரையும் அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இதோ ஒரு கூட்ட ஜனமாக நாங்கள் வந்து நிற்கிறோம். சுவாமி, உம்முடைய கரத்தில் உள்ள கருவியாக எங்களை பயன்படுத்துவீராக. எசேக்கியேலை பயன்படுத்தின கர்த்தருடைய கரம், எசேக்கியேலை பயன்படுத்தின கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய வல்லமை இந்த காலை பொழுதிலே உமது சமூகத்திலே வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய சித்தப்படி நீர் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் உம்முடைய சத்தம் கேட்டு உம்முடைய சித்தம் செய்கிறவர்களாக என்னையும் எங்களையும் பயன்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த நல்ல காலை வேளையிலே உடைய கிருபையின் கரம் எங்களோடு இருக்கட்டும், எங்களை தாங்கும் வழி நடத்தும். சிறப்பாக இந்த நாளை உமக்குள் நாங்கள் நிறைவு செய்ய ஆண்டவர் பலன் தாரும். இந்த நாள் எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக அமையட்டும். எங்களுடைய ஆண்களை சங்கத்தினர் செல்கின்ற ஆண்டவரே அந்த ரிட்ரீட் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கட்டும். கர்த்தாவே, அவர்கள் சிந்திக்கின்ற சிந்தனைகள் எல்லாவற்றிலும்
உடைய தெய்வீக பிரசன்னம் தங்கியிருக்கட்டும். அதுபோல் பிறந்த நாள் திருமண நாளை கொண்டாடுகின்றவர்களுக்காக தோத்திரம். நிவேதா என்கின்ற சகோதரிக்காக ஜெபிக்கிறோம். பிறந்த நாளை ஆசீர்வதியும். ஏற்ற காலங்களிலே திருமண காரியங்களை கர்த்தர் ஒழுங்குபடுத்தி கொடுத்து ஆசீர்வதித்தருளும். உடைய சகல பாக்கியங்களையும் ஈவாக தாரும் கர்த்தாவே. இந்த நாள் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியான நாளாக அமையட்டும். துதி கனம் மகிமை அனைத்தையும் உமக்கே நாங்கள் அர்ப்பணம் செய்கிறோம். ஆண்டவரே சுவி நாமத்தில் வேண்டுகின்றோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தெய்வத்தின் அன்பு, தூயாவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம், விலகாத பிரசன்னம் நம் அனைவரோடு நம்முடைய திருச்சபையின் பணிகளோடு இன்றும் என்றும் நம்மில் நிலைத்திருப்பதாக. ஆமென்.